ஒளி மற்றும் ஆறுதலை தர வேண்டிய நம்பிக்கை சில சமயங்களில் மிக மிக இருண்ட விலையை கோரியது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? கடவுளின் ஆசீர்வாதத்தை ரத்தம் கொடுத்து வாங்க வேண்டியிருந்தது. மேலும் மோட்சத்திற்கான வழி எண்ணற்ற துன்பத்தின் வழியாகவே சென்றது என்றால் என்ன சொல்வீர்கள்? வணக்கம். இன்று நாம் மர்மத்தின் திரைக்குள் சென்று மனித நம்பிக்கைகளின் வரலாற்றில் நடந்த மிக பயங்கரமான, அதிர்ச்சியூட்டும் மற்றும் அச்சுறுத்தும் 5 சடங்குகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது வெறுமனே இரவில் சொல்லும் திகில் கதைகள் அல்ல. இது மனித உளவியலின் ஆழத்திற்குச் செல்லும் ஒரு பயணம். இந்த நிகழ்வுகள் தங்கள் நம்பிக்கையின் பெயரால் மனிதன் எதைச் செய்யத் துணிகிறான் என்பதைப் பற்றி, இந்த உலகத்தைப் பற்றி நீங்கள் ஒரு புதிய கோணத்தில் பார்க்கத் தூண்டும். இந்த பழக்க வழக்கங்களில் சில உங்களுக்கு முற்றிலும் காட்டுமிராண்டித்தனமாகத் தோன்றலாம், அல்லது பயங்கரமானதாக இருந்தாலும் அவற்றில் ஏதேனும் ஒரு தர்க்கத்தை உங்களால் காண முடியுமா? வாருங்கள், நாம் ஒன்றாக ஆராய்வோம். நாம் தொடங்குவதற்கு முன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது அவசியம். நாம் 21ஆம் நூற்றாண்டின் உயரத்தில் இருந்து நம் அறிவு, தார்மீகம் மற்றும் மனிதாபிமானத்துடன் இவற்றை பார்க்கிறோம். ஆனால் பழங்கால மக்களைப் பொறுத்தவரை உலகம் முற்றிலும் வேறுபட்டது. அது மிரட்டலான, விளங்கிக் கொள்ள முடியாத சக்திகளால் நிறைந்தது. கடவுள்தான் பயிர்கள், வானிலை, நோய்கள் மற்றும் வாழ்க்கையை ஆட்சி செய்தார். இந்தக் கடவுளோடு எப்படியாவது பேரம் பேச வேண்டியிருந்தது. சடங்கு என்பதுதான் அந்த உயர் சக்திகளுடன் தொடர்பு கொள்வதற்கான முதன்மையான வழியாக இருந்தது. அது வெறும் ஒரு சடங்கு செயல் அல்ல. பிரபஞ்சத்தில் ஒழுங்கைப் பேணும் மிக முக்கியமான ஓர் உயிரியல் ரீதியான பொறிமுறை என்று அவர்கள் நம்பினார்கள். ஸ்திரத்தன்மைக்காக, தங்கள் இனத்தின் உயிர் வாழ்விற்காக, மறுநாள் சூரியன் உதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட விலைதான் பலி. இந்தச் சூழலை புரிந்து கொள்வது நிச்சயமாக அந்த காட்டுமிராண்டித்தனத்தை நியாயப்படுத்தாது. ஆனால் இந்த கொடூரமான செயல்களை பொருளற்ற அநாகரிகமாக பார்க்காமல், குழப்பமான மற்றும் ஆபத்தான உலகில் ஒரு அர்த்தத்தையும் கட்டுப்பாட்டையும் தேடும் அவர்களின் தீவிரமான முயற்சியாக பார்க்க உதவுகிறது. சரி, இப்போது மிகவும் பிரசித்தி பெற்ற பிரம்மாண்டமான சடங்கு ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் ஆஸ்டெக் மக்களின் மனித பலிகள். ஏரியின் நடுவே கம்பீரமாய் நிற்கும் டெனோஸ்டிட்லான் என்ற நகரத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதன் மையத்தில் பிரம்மாண்டமான பிரமிடுகள் மற்றும் ஆலயங்கள் உயர்ந்து நிற்கின்றன. அவை தடித்த சிகப்பு நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ளன. ஆஸ்டெக் மக்களைப் பொறுத்தவரை இந்த அண்டம் ஒரு முடிவில்லா போர்க்களம்தான். அவர்களின் தலைமை கடவுளும் சூரியன் மற்றும் போரின் கடவுளுமான ஹொய்ட்சிலோபோஸ்ட்லி ஒவ்வொரு இரவும் இருளின் சக்திகளுடன் போராடி மறுநாள் காலையில் மீண்டும் வானில் உதயமாக வேண்டியிருந்தது. ஆனால் இந்த போருக்காக அவருக்கு சக்தி தேவைப்பட்டது. பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் எதுவென்றால் அது மனித இரத்தமும் இதயங்களும் தான். இந்த புனித நீரான சால்ச்சுவாட்டல் இல்லாமல் போனால் சூரியன் ஒருபோதும் உதிக்காது. உலகம் முழுவதுமே இருளில் மூழ்கிவிடும். எனவே அவர்கள் புரிந்து கொண்ட வகையில் இந்த பலியிடுதல் என்பது ஒரு கொடூரமான செயல் அல்ல. மாறாக அது ஒரு புனிதமான கடமை, உலகை மீட்பதற்கான ஒரு அண்டவியல் அவசியம். இது மனித எரிபொருளைக் கொண்டு இயங்கும் ஒரு உயிர் காக்கும் இயந்திரம். மேலும் இந்த இயந்திரம் தொடர்ந்து இயங்குவதற்கு அதற்கு தொழில்துறை அளவில் விநியோகம் தேவைப்பட்டது. இது எப்படி அரங்கேறியது? பெரும்பாலும் எதிரி பழங்குடியினரின் போர்க் கைதிகள்தான் பலியிடப்பட்டனர். ஒரு வீரனை பொறுத்தவரை பலிபீடத்தில் உயிர் துறப்பது கௌரவமான முடிவாக கருதப்பட்டது. நோயால் இறப்பதை விட இது மிகவும் சிறந்தது. சில சமயங்களில் வேறு சில கடவுளர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அஸ்டெக் இனத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் பெண்களுமே கூட பலியிடப்பட்டனர். அந்த ஊர்வலத்தை கற்பனை செய்து பாருங்கள். மரண தண்டனைக்குள்ளான அந்த நபர் பெரும்பாலும் போதைப் பொருட்களால் மயக்கப்பட்டிருப்பார். டெம்ப்ளோமேயர் என்றழைக்கப்படும் பிரம்மாண்டமான பிரமிட்டின் உச்சிக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அவருக்குத் துணையாக 4 பூசாரிகள் வருகிறார்கள். அவர்கள் வர்ணம் பூசப்பட்டு சடங்குகளுக்கான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். கீழே சதுக்கத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. மக்கள் மேலே அண்ணாந்து பார்க்கிறார்கள். மேள தாளங்களின் ஒலியும் பக்திப் பாடல்களின் முழக்கமும் காற்றில் கேட்கிறது. அச்சம், மரியாதை மற்றும் மத உணர்வு, பரவசம் ஆகியவற்றின் கலவையால் அந்த சூழல் நிறைந்திருக்கிறது. அந்த பிணைக்கைதியை ஒரு பிரத்யேக பலிபீடக் கல்லின் மேல் படுக்க வைக்கிறார்கள். அவனது மார்புக்கூடு நன்கு வெளியே தெரிவதற்காக அவனது முதுகுவில் போல வளைக்கப்படுகிறது.
2 பூசாரிகள் அவனது கைகளைப் பிடிக்கின்றனர், மற்ற 2 பேர் கால்களைப் பிடித்துக் கொள்கின்றனர். தனக்கு மேலே முடிவில்லாத வானத்தையும் தலைமை பூசாரியின் முகத்தையும் மட்டுமே அவன் பார்க்கிறான். இப்போது உச்சகட்டம் வந்துவிட்டது. கூர்மையான ஆப்சிடியன் கத்தியை ஏந்திய தலைமை குரு துல்லியமான மற்றும் மின்னல் வேகமான ஒரே அசைவில் பலியாளின் மார்பை பிளப்பார். அவர் காயத்திற்குள் கையை நுழைத்து துடித்துக் கொண்டிருக்கும் இதயத்தை உருவி எடுத்து சூரியனுக்கு காட்டும் விதமாக தலைக்கு மேல் உயர்த்துவார். இந்த தருணத்தில் ஆஸ்டெக் மக்களின் நம்பிக்கையின்படி தெய்வீக ஆற்றல் சூரியனுக்கு கடத்தப்படுவதாக நம்பப்பட்டது. அந்த இதயம் விலைமதிப்பற்ற கழுகுப் பழம் எனக் கருதப்பட்டு ஒரு பிரத்யேக கல்லாலான பாத்திரத்தில் வைக்கப்படும். பின்னர் உயிரற்ற உடல் பிரமிட்டின் செங்குத்தான படிகளின் கீழே தள்ளிவிடப்படும். அதன் அடியில் மற்ற பூசாரிகள் காத்திருந்தனர். நேரில் கண்ட சாட்சிகளின் கூற்றுப்படி அந்த கோவிலின் படிகள் நிரந்தரமாக இரத்தத்தில் நனைந்திருந்தன. இந்த சடங்குகளின் அளவை பற்றி வரலாற்றாசிரியர்கள் இன்றும் விவாதித்து வருகின்றனர். சில குறிப்புகள் ஒரு கோவில் அர்ப்பணிப்பு போன்ற ஒற்றைச் சடங்கிற்காக கூட பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியிடப்பட்டதாக கூறுகின்றன. இந்த எண்ணிக்கை மிகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இத்தகைய நடைமுறை பெரிய அளவில் மற்றும் திட்டமிட்ட முறையில் நடந்திருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. இது வாழ்வின் பெயரால் நடத்தப்பட்ட மரணத்தின் தொடர் சங்கிலியாகவும். அடுத்து என்ன நடந்தது? அந்த உடலின் முடிவு பலியிடப்பட்டவரின் அந்தஸ்து மற்றும் அந்த குறிப்பிட்ட சடங்கை சார்ந்து இருந்தது. சில சமயங்களில் சடங்கு முறை நரமாமிசம் பழக்கத்தில் இருந்தது. உடலின் பாகங்கள் சமைக்கப்பட்டு சமூகத்தின் உயர்மட்டத்தினரால் உண்ணப்பட்டன. இது பசியின் காரணமாக நடந்த செயல் அல்ல. இதன் மூலம் போரில் வீழ்ந்த எதிரியின் வலிமையையும் வீரத்தையும் அந்த வீரர்கள் பெற முடியும் என்று நம்பப்பட்டது. ஆனால் உண்மையான முக்கிய நோக்கம் இதுவல்ல. இந்த பாரிய நரபலிகள் மிக முக்கியமான அரசியல் செயல்பாட்டையும் கொண்டிருந்தன. இவை அஸ்டெக் சாம்ராஜ்யத்தின் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு காட்சிப்படுத்தலாக இருந்தன. அடிபணிந்த மற்றும் எதிரி நாடுகளின் தூதர்கள் இந்த சடங்குகளுக்கு அழைக்கப்பட்டு டெனோஸ்டிட்லானின் அதிகாரத்தை எதிர்க்க துணிபவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நேரில் பார்க்க வைக்கப்பட்டனர். இது புனிதமான மதக்கடமையின் போர்வையில் மறைக்கப்பட்ட உளவியல் ரீதியிலான பயங்கரவாதத்திற்கும் அரச நிர்வாகத்திற்கும் பயன்படுத்தப்பட்ட சக்திவாய்ந்த கருவியாக இருந்தது. இவ்வாறு மதம், அரசியல் மற்றும் போர் ஆகிய மூன்றும் இரத்தம் தோய்ந்த பயங்கரமான ஒரு முடிச்சாக பின்னி பிணைந்தன. இப்போது நாம் மத்திய அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நகர்ந்து உடல் ரீதியான கொடூரத்தை விட அதன் உளவியல் பின்னணி காரணமாக மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு சடங்கை பற்றி பேசலாம். அதுதான் சதி என்னும் சடங்கு. அதாவது விதவை தன்னை தானே தீயிட்டுக் கொளுத்திக் கொள்ளும் வழக்கம். இந்த பழங்கால இந்து மரபின்படி கணவர் இறந்த பிறகு உண்மையுள்ள மனைவி அவருடைய ஈமச் சிதையில் ஏறி அவருடைய உடலுடன் தானும் உயிரோடு எரிந்து போக வேண்டும். சதி என்ற வார்த்தைக்கு கற்புடைய மனைவி அல்லது புண்ணியவதி என்றுதான் அர்த்தம். இந்தச் செயல் அவளுடைய உச்சபட்ச பக்தியையும் தூய்மையையும் நிரூபிப்பது மட்டுமல்லாமல் அவளையும் இறந்த கணவரின் குடும்பம் முழுவதையும் பாவங்களிலிருந்து விடுவித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு சொர்க்க இன்பத்தை அளிக்கும் என்றும் நம்பப்பட்டது. சதி செய்த பெண் கிட்டத்தட்ட ஒரு தெய்வமாகவே கருதப்பட்டாள். அவள் புனிதையாக வணங்கப்பட்டாள். அவள் எரிக்கப்பட்ட இடத்தில் நினைவுச் சின்னங்களாக கற்களோ அல்லது சிறிய கோயில்களோ கூட பெரும்பாலும் அமைக்கப்பட்டன. இது உச்சபட்ச தியாகம் மற்றும் அன்பின் வெளிப்பாடு போல தெரிகிறதல்லவா? இருப்பினும் அந்த புனிதம் என்ற முகமூடிக்கு பின்னால் மிகவும் கொடூரமான ஒரு நிஜம் மறைந்திருந்தது. முதலாவதாக, இது தானாக முன்வந்து செய்யப்பட்ட செயல் என்பதிலேயே பலத்த சந்தேகங்கள் எழுகின்றன. பாரம்பரிய இந்திய சமூக அமைப்பில் ஒரு விதவை தன்னுடைய அத்தனை சமூக மதிப்பையும் அந்தஸ்தையும் இழந்தாள். அவள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும், தன் கூந்தலை சவரம் செய்ய வேண்டும், எளிமையான உணவை மட்டுமே உண்ண வேண்டும். அதோடு சமூகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ வேண்டும். அவள் அபசகுணம் செய்பவள் எனக் கருதப்பட்டாள். மேலும் குடும்பத்திற்கு அது மிகப்பெரிய பொருளாதார சுமையாகவும் மாறியது. இப்படிப்பட்ட சூழலில் சிதையில் ஏறி சாகும் தன்னார்வ முடிவு என்பது பெரும்பாலும் தாங்க முடியாத சமூக அழுத்தத்தின் விளைவேயாகும். இந்த சுமையிலிருந்து விடுபடவும் இதன் மூலம் சமூகத்தில் மரியாதையை பெறவும் விரும்பிய உறவினர்கள் அந்த பெண்ணை வற்புறுத்தலாம், அவமானப்படுத்தலாம் அல்லது இந்த முடிவை எடுக்க கட்டாயப்படுத்தவும் கூடும். தன் கணவனை இழந்த துயரத்தில் இருக்கும் ஒரு இளம் பெண்ணை கற்பனை செய்து பாருங்கள்.
அவளது ஒரே கண்ணியமான வழி நெருப்பில் பட்டு துயரமாய் சாவதுதான் என்று நாலா பக்கங்களிலிருந்தும் வற்புறுத்தி அவள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அது ஒரு தேர்வே இல்லாத நிர்பந்தமான தேர்வு. சடங்கு நடந்த அன்று விதவையை அவளது மிகச்சிறந்த உடையில், பெரும்பாலும் திருமண உடையில் அலங்கரித்தனர். அவள் ஈமக்கட்டையைச் சுற்றி வந்து தனது நகைகளை விநியோகித்து கூடியிருந்தவர்களை வாழ்த்தினாள். அவளுடைய கற்பைப் போற்றி மக்கள் பஜனைகளை உரக்கப் பாடினார்கள். அவள் மனம் மாறிவிடாமல் இருக்கவும், வலியின் தீவிரத்தை தாங்கிக் கொள்ளவும் அவளுக்கு அபீன் அல்லது பிற போதைப் பொருட்களைக் கொடுப்பதுண்டு. பின்னர் அவள் விறகு கட்டைகளின் மேல் அமர்ந்து இறந்த கணவனின் தலையை தன் மடியில் வைத்துக்கொண்டு காத்திருந்தாள். ஈமத்தீ மூட்டப்பட்டது. பொதுவாக இறந்தவரின் மூத்த மகனால் இந்தச் செயல் செய்யப்படும். அந்த பரிதாபமான பெண்ணின் கூச்சல்களை அடக்க இசைக்கலைஞர்கள் உரக்க வாசிக்கத் தொடங்கினர். கூட்டமும் அதைவிட உரக்க கூச்சலிட்டது. கடைசி நிமிடத்தில் பெண்கள் தீயிலிருந்து வெளியேற முயன்றதற்கான பல சான்றுகள் உள்ளன. ஆனால் மூங்கில் கம்புகளை பயன்படுத்தி அவர்களை வலுக்கட்டாயமாக தீக்குள் தள்ளினர். இது வெறும் மரணம் மட்டுமல்ல, இது ஒரு பொது அரங்கேற்றம், சமூகத்தின் ஆணாதிக்க அமைப்பின் அசைக்க முடியாத தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கொடூரமான நாடகம். சுவாரஸ்யமாக பார்க்கப் போனால், சதி எனும் இந்தச் சடங்கு இந்து மதத்தில் எப்போதுமே அனைவருக்கும் பொதுவானதாகவோ அல்லது கட்டாயமான ஒன்றாகவோ இருந்ததில்லை. பல புனித நூல்கள் சதியை அங்கீகரிக்கவில்லை. மாறாக விதவைகளுக்குத் துறவற வாழ்க்கையைத்தான் அவை பரிந்துரைத்தன. இந்த நடைமுறை குறிப்பாக உயர்ந்த சாதியினர் மத்தியிலும், அனைத்தையும் விட கௌரவத்தை மதித்த ராஜபுத்திரர்கள் போன்ற போர் வீரர் சமூகத்தினரிடையேதான் அதிகமாக பரவியிருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகள் வந்தபோது இந்த வழக்கம் தீவிரமாக எதிர்க்கப்பட ஆரம்பித்தது. 1829இல் சதி அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டது. இருப்பினும் 20ஆம் நூற்றாண்டிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்தச் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருந்தன. சதி என்பது மதக்கோட்பாடு ஒன்று. பெண்களை மிகக் கடுமையாக ஒடுக்குவதற்கும் சமூக கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கும் எப்படி ஒரு பயங்கரமான நியாயமாக பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான கொடூரமான எடுத்துக்காட்டு. புண்ணியம் என்று சொல்லப்படும் ஒரு விஷயம் எப்படி மரண தண்டனையாக மாற முடியும் என்பதற்கான ஒரு சோகக்கதை இது. நமது அடுத்த சேருமிடம் மத்தியதரை கடலின் கரைகளில் அமைந்திருக்கும் வலிமைமிக்க நகரரசு கார்த்தேஜ். அவர்கள் திறமையான கடலோடிகளாகவும் வணிகர்களாகவும் திகழ்ந்தனர். ரோமாபுரியின் தலையாய போட்டியாளர்களும் இவர்களே. அவர்களின் மத நம்பிக்கைகள் குறித்து இரத்தமுறைய வைக்கும் திகில் நிறைந்த கதைகளை நமக்குக் கொண்டு சேர்த்தது ரோமானியர்களின் ஆவணங்களே. கார்த்தேஜின் தெய்வக் குழாமில் மையமாக வீற்றிருந்தவர்கள் 2 கடவுள்கள். தாய் தெய்வமான தனித் டனிட் மற்றும் அஞ்சத்தக்க கடவுளான ஃபால் ஹம்மன் பால் ஹமன். ரோமானிய வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி இந்த கடவுள்களை சாந்தப்படுத்த மிக சக்தி வாய்ந்த வழி உன்னிடம் இருக்கும் விலை மதிக்க முடியாத ஒன்றை பலியிடுவதுதான். அது ஒருவரின் சொந்தக் குழந்தை. பெரும்பாலும் முதல் குழந்தையாக அது இருக்கும். இந்தச் சடங்கு மோல்க் என்று அறியப்பட்டது. வறட்சி, கொள்ளை நோய் அல்லது பகைவர்களின் படையெடுப்பு போன்ற நகரத்திற்கு மிக மோசமான ஆபத்துகள் வரும் சமயங்களில் இந்த பலி சடங்கு மேற்கொள்ளப்பட்டது. ஒரு உயர்குடி கார்த்தேஜிய குடும்பம் தங்கள் முதல் குழந்தையை கடவுளுக்கு பலி கொடுப்பதன் மூலம் நகரத்தை காப்பாற்றுவதுடன் வருங்காலத்தில் பிறக்கும் தங்கள் மற்ற குழந்தைகளுக்கும் செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். தொல்பொருள் ஆய்வின் மூலம் டோஃபெட்ஸ் என அழைக்கப்படும் தனித்துவமான புனிதத் தலங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இவற்றில் மிகவும் பிரபலமானது கார்த்தேஜ் அமைந்துள்ளது. இது வெறும் கல்லறை அல்ல. இங்கே ஆயிரக்கணக்கான கைக்குழந்தைகள் மற்றும் மிகச் சிறிய குழந்தைகளின் தகனம் செய்யப்பட்ட எச்சங்கள் கொண்ட ஏராளமான ஈமக் கலசங்கள் குவிந்துள்ளன. அவற்றில் விலங்குகளின் எச்சங்களும் உள்ளன. குறிப்பாக ஆட்டுக்குட்டிகளின் எச்சங்கள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த குழந்தைகளின் வயது பிறந்ததிலிருந்து சில மாதங்கள் வரையிலானதாக இருக்கிறது. இந்த கலசங்களுக்கு அருகில் கல்வெட்டுகளுடன் கூடிய ஸ்டீலாயே எனப்படும் கல் பலகைகள் நடப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டுகள் கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அமைந்துள்ளன. உதாரணமாக, தானித் தேவிக்கும் பால் ஹம்மோன் அதிபருக்கும் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இவை சாதாரணமாக வைக்கப்படும் கல்லறை கற்களைப் போலத் தெரியவில்லை. மாறாக இது ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதற்கான சான்றாகத் தெரிகிறது. அந்த குழந்தைகளுடைய உயிர்தான் அந்த ஒப்பந்தத்திற்கு கொடுக்கப்பட்ட விலையாகும். பட்டினியிலிருந்தோ அல்லது எதிரிகளின் வாளிலிருந்தோ தங்களை காப்பாற்றிக் கொள்ள இத்தகைய கொடூரமான தியாகம் மட்டுமே வழியென்று நம்பிய பெற்றோரின் மனவேதனையை கற்பனை செய்து பாருங்கள். தங்கள் கண்மணி போன்ற குழந்தைகளை தங்கள் சொந்த கரங்களால் பூசாரிகளிடம் ஒப்படைப்பது எப்படி இருந்திருக்கும்? ரோமானிய வரலாற்றாசிரியர் டியோட்ரஸ் சிகுலஸ் இந்த சடங்கை உடல் சிலிர்க்க வைக்கும் கொடூரமான விவரங்களுடன் விவரிக்கிறார். தோப்பெட்டின் மையத்தில் பால்ஹம்மோனின் பிரம்மாண்டமான வெண்கலச் சிலை ஒன்று நின்றது. அதன் கைகள் முன்னோக்கி நீட்டப்பட்டு கீழ்நோக்கிச் சாய்ந்திருந்தன. அந்தச் சிலையின் கைகள் அக்கினி போல் சுட்டெரிக்கும் அளவுக்கு பயங்கரமாகச் சூடேற்றப்பட்டிருந்தன. பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை குருவிடம் ஒப்படைக்க அவர் அதை அந்த சிலையின் உள்ளங்கைகளில் வைப்பார். அங்கிருந்து அந்தக் குழந்தை சிலைக்குள் அமைக்கப்பட்டிருந்த பற்றி எரியும் உலைக்குள் உருண்டு விழுந்தது. குழந்தையின் அலறல் சத்தத்தையும் தாயின் அழுகையையும் அமுக்குவதற்காக புல்லாங்குழல் மற்றும் மேளங்கள் கொண்ட சத்தமான இசை அங்கு முழுவீச்சில் முழங்கியது. இந்தச் சித்திரம் மிகவும் பயங்கரமானது என்பதால் இது எதிரிகளின் பிரச்சாரமாக இருக்குமோ என்று பல ஆண்டுகளாக அறிஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதம் இருந்தது. ரோமானியர்கள் கார்தேஜியர்களை வெறுத்தனர். அவர்களின் நகரத்தை முழுமையாக அழித்ததை நியாயப்படுத்த அவர்களை அசுரர்களாகச் சித்தரித்து அவதூறு பரப்ப அவர்கள் விரும்பினர். ஒருவேளை அவர்கள் தங்கள் எதிரிகளை அரக்கர்களாகக் காட்டுவதற்காக இந்தச் சடங்குகளின் அளவை மிகைப்படுத்தியிருக்கலாம் அல்லது விவரங்களைத் திரித்திருக்கலாம். அப்போ இது நிஜமான பயங்கரமா இல்லன்னா பண்டைய உலகின் திட்டமிட்ட அவதூறா? இன்றைய பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் கார்த்தேஜில் நடந்த குழந்தைகள் பலியிடும் சடங்குகள் உண்மையிலேயே நடந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இருப்பினும் ரோமானியர்கள் விவரித்தது போல மிகப்பெரிய அளவில் அது நடக்கவில்லை என்றும் கருதுகிறார்கள். தொல்பொருள் சான்றுகள் மிகவும் உறுதியானவை. டோஃபெட்டுகள் டோப்ஹெட்ஸ் என்பவை வெறுமனே குழந்தைகளின் கல்லறைகள் மட்டுமல்ல. அங்கே கண்டெடுக்கப்பட்ட எச்சங்களை ஆய்வு செய்தபோது பல குழந்தைகள் இறக்கும்போது ஆரோக்கியமாகவே இருந்துள்ளது தெரியவந்துள்ளது. இது ஒரு வழக்கமான சடங்காக இருக்கவில்லை. மிகவும் இக்கட்டான நம்பிக்கையற்ற காலங்களில் கையாளப்பட்ட ஒரு தீவிரமான நடவடிக்கையாகவே அது இருந்திருக்கலாம். ஒருவேளை ரோமானியர்கள் இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை அன்றாட வழக்கமாக நடந்ததாக காட்ட முயன்றிருக்கலாம். ஆனால் அது அரிதாகவே நடந்திருந்தாலும் கூட கடவுள்களின் பெயரால் ஒரு சமூகம் தங்கள் சொந்த குழந்தைகளையே திட்டமிட்டு பலியிட முடியும் என்ற அந்த கருத்தே மதங்களின் வரலாற்றில் உள்ள இருண்ட மற்றும் மிகவும் கவலையளிக்கும் பக்கங்களில் ஒன்றாகவே இன்றும் நீடிக்கிறது. நமது பட்டியலில் அடுத்துள்ள சடங்கு இறந்தவர்களை நாம் கையாளும் கலாச்சாரத்தின் பார்வையில் கொடூரமானதாகத் தெரியாவிட்டாலும் வினோதமாகவும் அச்சமூட்டுவதாகவும் தோன்றலாம். இதற்காக நாம் திபெத்தின் பனிமூடிய சிகரங்களுக்கு பயணிக்கிறோம். அங்குள்ள ஜட்டார் அல்லது வான ஈமச் சடங்கு என்ற வழக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தச் சடங்கின் அடிப்படையானது புத்த தத்துவத்தில் உள்ளது. இறந்த பிறகு உடல் என்பது ஆன்மா அல்லது உணர்வு நீங்கிய வெறும் கூடு மட்டுமே. அதை சேமித்து வைப்பதற்கோ பதப்படுத்துவதற்கோ அல்லது விலையுயர்ந்த கல்லறைகளை கட்டுவதற்கோ எந்த அர்த்தமும் இல்லை. இது உலகப்பற்றுக்குச் சமம். பௌத்த மதமோ இந்த பௌதீக பிணைப்பிலிருந்து விடுபடுமாறு வலியுறுத்துகிறது. இதற்கு பதிலாக அந்த உடலால் ஒரு இறுதிப் பயன் இருக்க முடியும். அது வாழும் உயிரினங்களுக்கு உணவாக மாறுவதுதான். இந்தச் செயல் ஈடு இணையற்ற தாராள மனப்பான்மை மற்றும் கருணையின் உச்சமாகக் கருதப்படுகிறது. இது மறுபிறப்புச் சங்கிலியில் செய்யப்படும் கடைசி தியாகமாகும். மேலும் திபெத் போன்ற உயரமான மலைப் பிரதேசங்களில் பூமி பாறையாகவும் உறைந்தும் காணப்படுவதாலும் உடலை புதைப்பதற்கோ அல்லது எரிப்பதற்கோ போதுமான விறகுகள் இல்லாததாலும் இந்த வகையான ஈமச் சடங்குகள் மிகவும் பொருத்தமாகவும் சவாலானதாகவும் அமைந்துள்ளன. ஒருவர் இறந்த பிறகுதான் இந்தச் சடங்கு தொடங்குகிறது. 3 முதல் 5 நாட்கள் வரை உடல் வீட்டிலேயே பாதுகாத்து வைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் லாமாக்கள் புத்த மத குருமார்கள் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிப்பார்கள். இது ஆத்மா உடலை விட்டு பிரிந்து அடுத்த மறுபிறவிக்கான சரியான பாதையை கண்டறிய உதவுவதற்காக செய்யப்படுகிறது. பின்னர் குறிப்பிடப்பட்ட நாளில்
அதிகாலை பொழுதில் அந்த உடல் மிக உயரத்தில் மலை உச்சியில் அமைந்திருக்கும் ஒரு விசேஷ மேடைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு காத்திருப்பது மனிதர்கள் அல்ல, பறவைகள், முக்கியமாக பிணந்தின்னிக் கழுகுகள். இந்த கழுகுகள் புனிதமான பறவைகளாக கருதப்படுகின்றன. இவை தாகினிகள், டக்கினிஸ், அல்லது வான நடனமாடுபவர்கள், செலஸ்டியல் டான்சர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கழுகுகள்தான் இறந்தவரின் ஆன்மாவை சொர்க்கத்திற்கு எடுத்துச் செல்கின்றன என்று நம்பப்படுகிறது. இந்த மேடையில் ஒரு சிறப்பு மனிதர் பணியாற்றுகிறார். அவர் ரோக்யாபா, ரோஜிபா அல்லது உடலை வெட்டுபவர் என்று அழைக்கப்படுகிறார். இது கௌரவமான வேலை இல்லாவிட்டாலும் சடங்கு ரீதியாக மிகவும் தூய்மையான, மிக முக்கியமான ஒரு பணியாகும். கழுகுகளின் உணவுக்காக உடலை தயார் செய்வதே இவருடைய வேலை. பறவைகளுக்கு எளிதாக உண்பதற்கு வசதியாக இவர் உடலில் கீறல்களை ஏற்படுத்துவார். சில சமயங்களில் சதையை எலும்பிலிருந்து முழுவதுமாக பிரித்து விடுவார். இந்த காட்சி மனதை உறுதியாக்கி பார்ப்பதற்குரியது. ரோக்யாப்பா தன் வேலையை சீக்கிரமாகவும் திட்டமிட்டும் செய்கிறார். இந்தச் சடங்குக்கு பழக்கப்பட்டு போன கழுகுகள் சற்று தள்ளி பொறுமையாக காத்திருக்கின்றன. அந்த மனிதர் நகர்ந்த மறுகணம் ஒரு பெரிய பறவை கூட்டம் வந்து இறங்குகிறது. சில நிமிடங்களில் உடலின் மிச்சம் மீது எதுவுமே இருப்பதில்லை. இது சடலத்தை அப்புறப்படுத்துவதற்கான மிகவும் திறமையான முறை. கழுகுகள் தங்கள் உணவை முடித்த பிறகு ரொக்யாப்பா எஞ்சியிருக்கும் எலும்புகளைச் சேகரிக்கிறார். அவற்றை அவர் கவனமாக பொடியாக்கி பார்லி மாவான சாம்பா கலந்து மறுபடியும் பறவைகளுக்கே உணவாக அளிக்கிறார். கோட்பாட்டின்படி மனிதரிடமிருந்து எதுவுமே மிச்சம் இருக்கக்கூடாது. இது அவர்கள் பௌதிக உலகிலிருந்து முழுமையாக நீங்கிவிட்டதையும் பூமிக்குரிய தொடர்புகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டதையும் குறிக்கிறது. கழுகுகள் உடலை முழுமையாக எதையும் விட்டு வைக்காமல் சாப்பிட்டால் அது மிகச் சிறந்த சகுனமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இறந்தவருக்கு எந்த பாவங்களும் இல்லை என்று அர்த்தம். ஆனால் அவர்கள் உடலை ஏற்க மறுத்தால் அது கெட்ட சகுனம். இறந்த உடலுக்கு அமைதி கிட்ட வேண்டும் என்று நம்பும் மேற்கத்தியர்களுக்கு இந்த சடங்கு அதிர்ச்சியளிக்க கூடியதாகவும் மரியாதை குறைவானதாகவும் தோன்றுகிறது. இதை வெறும் சிதைப்பாகவும் அழிப்பாகவுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் திபெத்திய புத்த மதத்தினருக்கோ இது மிகவும் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல். இது கடுமையான இயற்கைச் சூழலால் உந்தப்பட்ட நடைமுறை சார்ந்த அணுகுமுறையும் தத்துவத்தின் செயல் வடிவமுமாகும். இந்த வானளாவிய நல்லடக்கம், ஸ்கை பரியல் சடங்கு, மரணம், உடல் மற்றும் ஆன்மா பற்றிய பண்பாட்டு மற்றும் மத நம்பிக்கைகள் எவ்வளவு வேறுபட முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒருவருக்கு தெய்வ நிந்தனையாக தெரிவது மற்றவர்களுக்கு மிக உயர்ந்த பக்தியின் செயலாக இருக்கிறது. இந்த சடங்கு நோக்கம் நல்லதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு இது திகிலூட்டக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் மரணத்தை பற்றிய நமது அடிப்படையான புரிதலுக்கே இது சவால் விடுவதாகும். நாம் பார்க்கவிருக்கும் கடைசி 5வது சடங்கு நாம் இதுவரை பார்த்த மற்ற சடங்குகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இங்கே பலியிடப்படுவது வேறொரு மனிதரோ அல்லது ஒரு சடலமோ அல்ல. பலியாவது அந்த பக்தரேதான். இங்கு பேசப்படுவது சுயவதை, அதாவது கசையடி, ஃப்ளஜலேஷன் பற்றி. விசுவாசத்தின் பெயரால் ஒருவரே தனக்குத் தானாக வலியை உண்டாக்கிக் கொள்ளும் நடைமுறைகள் இவை. உளவியல் ரீதியாக பார்த்தால் உடல் ரீதியான வேதனை மூலம் பாவங்களை நிவர்த்தி செய்யலாம் என்ற இந்த கருத்து மிகவும் பழமையானது. இது பல கலாச்சாரங்களிலும் மதங்களிலும் காணப்படுகிறது. இதன் தர்க்கம் எளிமையானது. உடல் பாவமானது என்றால் அதை தண்டிக்க வேண்டும், அடக்க வேண்டும், வலி மூலம் சுத்திகரிக்க வேண்டும். துன்பம் மனிதனை தெய்வீகத்துடன் நெருங்க வைக்கிறது. புனிதர்கள் மற்றும் தியாகிகள் பட்ட வேதனையை பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. மேலும் தனது மனமாற்றத்தின் உண்மையான தன்மையை நிரூபிக்கவும் இது வழிவகுக்கிறது. இது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றின் மூலம், அதாவது சொந்த உடலின் மூலம், ஒருவரது ஆன்மீக விதியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர செய்யப்படும் முயற்சி. ஆனால் சில நேரங்களில் இந்த நடைமுறைகள் உண்மையிலேயே பயங்கரமான மற்றும் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய வடிவங்களை எடுத்தன. ஐரோப்பிய வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க உதாரணம் என்னவென்றால், மத்திய காலங்களில், குறிப்பாக 14ஆம் நூற்றாண்டில் கருப்பு மரணம், பிளாக் டெத் பரவிய போது தோன்றிய ஃப்ளாஜெல்லண்ட் இயக்கம், ஃப்ளாஜெல்லண்ட் மூவ்மெண்ட் தான். பீதியில் உறைந்த ஐரோப்பாவை சற்று கற்பனை செய்து பாருங்கள். கொள்ளை நோய் நகரங்களை அழித்தது. மக்கள் ஆயிரக்கணக்கில் செத்துக் கொண்டிருந்தார்கள். இதற்கு காரணம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை.
மனிதகுலத்தின் பாவங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனைதான் இது என்று பலர் நம்பினார்கள். அந்த நேரத்தில் தான் இவர்கள் தோன்றினார்கள். அரை நிர்வாணமான மனிதர்கள் நகரத்திலிருந்து நகரத்திற்கு ஊர்வலமாகச் சென்றார்கள். அவர்கள் பாவ மன்னிப்புக்கான பாடல்களை, சங்கீதங்களை பாடினார்கள். அத்துடன் உலோக முனைகள் கொண்ட பிரம்புகளை பயன்படுத்தி பொதுமக்கள் கண் முன்பே வெறித்தனமாக தங்கள் முதுகில் தாங்களாகவே அடித்துக் கொண்டனர். அவர்களின் முதுகு இரத்தக் களரியானது கிறிஸ்துவின் வயதுக்கு 33 ஆண்டுகள் இணையாக 33 நாட்களும் அரை நாட்களும் தினமும் 2 முறை அவர்கள் இதைச் செய்தார்கள். ஆரம்பத்தில் தேவாலயம் இதைச் சகித்துக் கொண்டது. ஆனால் விரைவில் இந்த இயக்கம் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றது. ஃப்ளாஜெல்லன்ட்டுகள் மத குருமார்கள் மீது தாக்குதல் நடத்தத் தொடங்கினர். தங்கள் இரத்தம் ஞான ஸ்நான நீரை விட புனிதமானதென்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தனர். இதன் விளைவாக அவர்கள் மதவெறியர்கள், ஹெரட்டிக்ஸ் என்று அறிவிக்கப்பட்டு கடுமையாக துன்புறுத்தப்பட்டனர். இந்த வழக்கம் மத்திய காலத்துடன் நின்றுவிடவில்லை. உலகத்தின் சில பகுதிகளில் இது இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதற்கு மிக முக்கியமான உதாரணம் சில ஷியா முஸ்லிம்கள் ஆஷுரா அன்று செய்யும் சடங்குகளாகும். ஆஷுரா என்பது கிபி 680ஆம் ஆண்டில் கர்பலா போரில் தியாகியான முகமது நபியின் பேரனான இமாம் ஹுசைனுக்கான துக்க அனுசரிப்பு நாளாகும். அவரது துயரத்தில் பங்கெடுத்து தங்கள் ஆழ்ந்த சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக சில பக்தர்கள் வீதிகளில் இறங்கி துக்க ஊர்வலங்களில் கலந்து கொள்கின்றனர். இந்த சடங்குகளின் ஒரு பகுதியாக சுயமாக துன்புறுத்தும் வழக்கம் உள்ளது. ஆண்கள் சங்கிலியால் தங்கள் முதுகில் அடித்துக் கொள்கின்றனர். சில சமயங்களில் இரத்தம் வழியும் வகையில் கத்தியாலோ அல்லது வாளாலோ தலையில் காயம் ஏற்படுத்துகின்றனர். இதில் கலந்து கொள்பவர்களை பொறுத்தவரை இது சுய சித்திரவதை அல்ல, மாறாக இது தங்கள் இமாம் மீதான ஆழமான அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு வழி. அவருடைய வலியை தாங்களும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு முறையாகவும். இருப்பினும் பல ஷியா மதத் தலைவர்கள் இந்த இரத்தக் காயம் ஏற்படுத்தும் சடங்குகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை கவனிக்க வேண்டும். அதற்கு பதிலாக துக்கத்தை வெளிப்படுத்த இரத்த தானம் செய்யுங்கள் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மத்திய கால கிறிஸ்தவ ஊர்வலங்கள் முதல் நவீன ஷியா சடங்குகள் வரை, இந்தியத் துறவிகளின் பழக்க வழக்கங்கள் முதல் புனித வெள்ளி அன்று சிலுவைகளில் தங்களை ஆணிகளால் அடித்துக் கொள்ளும் பிலிப்பைன்ஸ் சடங்குகள் வரை, வலிகள் மூலம் தூய்மையடையும் இந்தச் சிந்தனை மதங்களின் வரலாறு முழுவதும் ஆழமாக பதிந்துள்ளது. இந்தச் சடங்கு பயங்கரமானது, ஏனென்றால் விசுவாசமும் குற்ற உணர்ச்சியும் எவ்வளவு வலிமையாக இருக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. சாதாரண வாழ்க்கையில் நாம் சித்திரவதை என்று அழைக்கக்கூடிய ஒன்றை ஒருவர் தானாக முன்வந்து ஏற்க இது தூண்டுகிறது. சிலருக்கு ஆன்மீக வலி மிகவும் தாங்க முடியாத அளவுக்கு இருப்பதால் அவர்கள் அதனை உடல் வலியால் அடக்க தயாராக உள்ளனர் என்பதற்கான சான்று இது. இது உச்சக்கட்ட பக்திக்கும் சுய அழிவுக்கும் இடையேயான மிக மெல்லிய மற்றும் ஆபத்தான கோடு. இந்த விஷயம் இன்று வரை கடுமையான விவாதங்களை தூண்டி வருவதோடு நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்க தவறுவதில்லை. இப்போது நாம் 5 முற்றிலும் மாறுபட்ட ஆனால் சமமாக திகிலூட்டும் சடங்குகளைப் பற்றி பார்த்தோம். கடவுள்களுக்கு உணவளிக்கவும் பிரபஞ்சத்தை சமநிலையில் வைத்திருக்கவும் நடத்தப்பட்ட அஸ்டெக் பலிகள். சமூக கட்டுப்பாட்டிற்கான கருவியாக ஒரு உயர்ந்த நற்பண்பு போல வேடமிட்ட சதி, சேட்டி. உயிர் பிழைப்பதற்கான ஒரு தீவிர விலையாக அமைந்த கார்த்தேஜின் குழந்தை பலிகள். மரணம் குறித்த நடைமுறை சார்ந்த மற்றும் தத்துவார்த்த பார்வையை வெளிப்படுத்தும் ஆகாய புதைகுடிகள், ஸ்கைபெரியல். மேலும் சொந்த சரீரத்தின் மூலம் பாவங்களை கழுவுவதற்கான ஒரு முயற்சியான சுயவதை, செல்ஃப் ஃபிளாஜலேஷன். இந்த கதைகள் அனைத்தையும் இணைப்பது எது? எல்லையற்ற நம்பிக்கையால் ஆதரிக்கப்பட்டால் மனித மனதிற்கு சாத்தியமில்லாதது என்று எதுவும் இல்லை என்பதை இவை நமக்கு காட்டுகின்றன. இதில் மிகவும் முக்கியமான, ஒருவேளை மிகவும் பயங்கரமான முடிவு என்னவென்றால், இந்தச் சடங்குகளைச் செய்தவர்கள் தங்களை அரக்கர்களாக நினைக்கவில்லை. தாங்கள் சரியானது செய்கிறோம் என்றும் தங்கள் மக்கள், குடும்பம், ஆத்மா ஆகியவற்றை காப்பாற்றுகிறோம் என்றும் அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் தங்கள் சொந்த தர்க்கம் மற்றும் உலகக் கண்ணோட்டத்தின் எல்லைக்குள் செயல்பட்டனர். மிக மோசமான காரியங்கள் கூட அவர்களுக்கு தோன்றிய மிகச்சிறந்த நோக்கங்களிலிருந்து செய்யப்படலாம் என்ற இந்த புரிதல்தான் நம் ஆன்மாவை குளிரச் செய்யும் திருப்பமாகும். பார்த்தமைக்கு நன்றி. இந்த காணொளி உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி, இந்த சடங்குகளில் எது உங்களுக்கு மிகவும் திகிலூட்டுவதாக தோன்றியது? ஏன்? அல்லது இதைவிட பயங்கரமான வேறு ஏதேனும் நடைமுறைகள் பற்றி உங்களுக்குத் தெரியுமா? உங்கள் எண்ணங்களை கமெண்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்.